அனைவருக்கும் வணக்கம், ஆனந்த வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு. அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம பார்க்கறத விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ண வெற்றி கிடைக்கும். கேட்கறத விட கேட்கறதுல 20% வெற்றி கிடைச்சிடும். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம், நான் ரொம்ப தடுமாறுற சாமி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கடனில் தத்தளிக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைச்சேன், வீட்டில் கடன் வாங்கிட்டேன், வீடு கட்ட முடியல, இல்லை கல்யாணம் பண்ண முடியல, குழந்தை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும். அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு, கவலைப்படாத, அடுத்த வாரம் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா 30% உங்களுக்கு நல்லது நடந்துடும். அந்த ஒரு வாக்கு. எப்படி கெட்டதே நடக்கிறதாவே இருக்கட்டுமே, கடன்ல முழுக போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவரு சொன்ன ஒரு வார்த்தை அந்த அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும். என்னடா இவன் ஜாதகத்தை, இவன் சாஸ்திரம் படிச்சவன், ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ. ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உங்க விதி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பலன் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மாற்றக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு. சரி, இது ஒரு 30% போயிட்டா இப்ப அர்த்தம் ஜோதிடர் சொல்வார், நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாள், இது தள்ளி போடக்கூடாது, அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும். பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரம் இருக்குங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும். இப்போ திருத்தணியில போய் முருகனை விளக்கு போடணும்னா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுப்போம். மலேசியாவில் இருக்கும், சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது, உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க, அங்க போய் முருகா திருத்தணியில் இருக்கிற முருகன் நீ இங்க இருக்க நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க. இன்னும் ஒரு 30% உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும். அப்ப மீதி 40% தான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க, 40% தான். இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம், கல்யாணம் ஆயிடும். என்ன நினைச்சு போன அது நடக்கும். உன் விதியை உன்னால வெல்ல முடியும். இந்த 40% மார்க் நம்மளால எடுக்க முடியாதா, ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா, சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும், அவ்வளவுதான். சரிதானே இப்ப நான் பேசுறது? இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துருவோம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஆதாயம் எத்தனைங்க, விரயம் எத்தனை, ஆரோக்கியம் எத்தனை, அன ஆரோக்கியம் எத்தனை, ராஜ பூஜிதம் எத்தனை, ராஜ கோபம் எத்தனை, சுகம் எத்தனை, துக்கம் எத்தனை, எத்தனை, இதெல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமே. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறோம்? இப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும், சார் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நமக்கு முன்கூட்டி ஒரு பிளான் தெரிஞ்சு போச்சுன்னா அப்படி நடந்துக்கலாம்ல, அதுக்கு தான் இதை சொல்லித்தரோம். இதுதான் நடக்க போதுன்னு தெரியுது. நம்ம ஒரு கோர்ட்டு கேஸுக்காக போறோம், இந்த கேஸ்ல தீர்ப்பு வருமா வராதான்னு ஏறத்தாழ நம்மளோட ஜென்ரலா ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், இப்போ நமக்கு எப்படி இருக்கு உடல்நிலைங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்ல. அது மாதிரிதான் ஜோதிடத்திலேயே அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த காலத்தை நமக்கு சாதகமா மாத்தலாம்ல. அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு தான் இந்த ஆதாய விரய பிளான். இப்போ தனுசு ராசிக்கு பார்ப்போம். ஆதாயம் எத்தனைங்க? 5 ஆதாயம். பஞ்சபூதங்கள் 5. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஆதாயம் தான், கவலைப்படாதீங்க. ஆதாயத்தை நீங்களே தக்க வச்சிக்க முடியும். எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும், எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல கை கொடுக்கும். மொத்த ஆதாயம் எத்தனைங்க? 14 உங்களுக்கு 5 ஆதாயத்தை ஆண்டவன் கொடுக்குறான். என்னங்க மெஜாரிட்டியே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 14னா 7க்கு 7 போகணும், பாதியாவது வரணும். இது 5 தான் வருது. சில பேருக்குல 2 ஆதாயம்லாம் இருக்கே, அப்ப நம்ம பரவாயில்ல, இல்லை பாஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப 5 ஆதாயம். சரி, விரயம் எத்தனைங்க? 5. ஆடா 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 ஆடா, கொடுத்த ஆண்டவன் விரயத்தையும் சேர்த்துனா கொடுக்குறாங்க. ஆதாயம் 5, விரயம் 5. அப்ப என்னங்க, எல்லா காலத்தையும் நமக்கு சாதகமா ஆக்குங்க. பிளான் டோட்டலி சேஞ்ச் பண்ணுங்க, அவ்வளவுதான். லைஃப் ஓகே. என்ன ஆதாயம் இருந்தாலும் அது நமக்கு ஆதாயமாக்கணும்.
விரயமா இருக்கா, அது சுப விரயமா ஆக்கணும். நம்மளால முடியுமே. ஒரு விரயம் வருது, 10 ரூபாய் செலவு வருது சார், அது நமக்கு பிடிச்ச செலவை பண்ணிட்டு போயிடுவோம், இவ்வளவுதான். சுப விரயம் 5. தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் 1, உடல் நலங்கள்ல கவனம் தேவை. ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 1. உடல் நலங்கள்ல கவனம் தேவை. ஆரோக்கியம் 1 இருக்கு, கவலைப்படாதீங்க. அதே அனாரோக்கியமா உடல் நலங்கள்ல சில டேஞ்சர் பொசிஷனும் 1 இருக்கு. அதனால தனுசு ராசிக்காரர்கள் நோஸ் சம்பந்தமா, அதாவது மூக்கு சம்பந்தமான ப்ராப்ளங்கள், முக்கியமா வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள், சளி சம்பந்தமான ப்ராப்ளங்கள், இது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதாவது இந்த பாக்கு போடுறது, இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தனுசு ராசிக்காரர்கள். இதெல்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு. அடுத்தது ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 2, ராஜகோபம் 2, சுகம் 6. கடவுள் உங்களுக்கு சுகத்தை இந்த வருஷம் நிறைய கொடுக்குறாருங்க, எல்லா விஷயத்திலையும் சுகத்தை கொடுக்குறாரு. 6 சுகம் இருக்கு, துக்கம் 3 தான். அதனால சுகம் அதிகமா இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் பக்காவா பிளான் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது. அதுவும் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்காரு. அதனால இடமாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பேஸ்மெண்ட், அஸ்திவாரத்தை சரியா போடுறது, இதுல இந்த வருஷத்துல அருமையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கனால சுப காரியங்களை நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆக ஆதாயம், விரயம், ஆரோக்கியம், அனாரோக்கியம், ராஜபூஜிதம், ராஜகோபம், சுகம், துக்கம் தனுசுக்கு சிறப்பாக இருக்கு, பயப்பட வேண்டாம். தனுசு ராசிக்காரர்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்ய மிக மிக நல்லது. பிள்ளையாரை பிடிச்சிக்குங்க. இந்த ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையார் பிடிச்சி ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா முழு வெற்றி ஏற்படும் அப்படின்வாங்க. எருக்கம்பூன்னு சொல்லுவாங்க. எருக்கம்பூ மாலை வாங்கி பிள்ளையாருக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா தனுசு ராசிக்காரர்கள் விசுவாவசு வருஷத்துல எருக்கம் பிள்ளையார்னு விற்கும். எருக்க மரத்துல பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்க. அந்த எருக்கம் பிள்ளையாரை வாங்கி வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி அவருக்கு தினசரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் லாபத்தை பிள்ளையார் கொடுப்பார். நல்லதே நடக்கும். விசுவாவசு வருஷம் முழு வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். என்ன நண்பர்களே, ஆதாயம் விரயம் பார்த்தோம். இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது. சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார். இந்த வருஷத்துல ஒருத்தவங்களும் விடமாட்டார். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார். வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தா வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார். 12 மாசமும் 12 ராசியை பார்த்துட்டு வர்றார். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்கிறார். தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க. சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க, பணத்தை அதிகப்படுத்துங்க, பலத்தை அதிகப்படுத்துங்க. வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் ஆனி மாதம், ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம், புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசிக்காரர்கள், ஐப்பசி மாசத்திலே துளாராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள், தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள், மாசியிலே கும்பராசிக்காரர்கள், மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள். இந்த 12 பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டோம் பார்த்தீங்களா? மாசி மாசம் கும்பராசி, பங்குனி மாசம் மீனராசிக்காரர்கள். இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த மாசத்துலாம் சூரியன் உங்க இடத்துல வந்து உட்காருவார். இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும்? இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு. புகழை தேடணும், பேரை தேடணும், கௌரவத்தை தேடணும். நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தெய்வ பலத்தால் 12 ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும். வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க.
இந்த வருஷம் ஆதாயம் 65, 12 ராசியும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. விரயம் பார்த்தீங்கன்னா 59. ஸோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது. மக்கள் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது. மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.